பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட வேத வசனத்தை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் கிருபையை பாராட்டினபடியால் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நம்ம தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி நான் வாசிக்க கேட்ட 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் பேசுவீராக ஆண்டவரே. ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை கேட்டு உணர்வடையத்தக்கதாக கர்த்தர் நடத்தும்படியாய் உம்முடைய கரத்தில் என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். நீர் மாத்திரம் மகிமைப்படும். அவியானவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த வார்த்தையை திரும்ப ஒரு தடவை நாம் படிக்கலாம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. அவன் சொல்கிறான், ஒரு நாள் பிரயாணம் போயிட்டு ஒரு சூரை செடியின் கீழ் படுத்து கொண்டான் என்று பார்க்கிறோம். எலியாவை பற்றி நாம் நன்றாக அறிந்து கொண்ட ஒரு பகுதி எலியா. இந்த எலியா எப்படிப்பட்டவன் என்பதை முதலாவது நான் பார்ப்போம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை படிக்கலாம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா. எலியா கீலேயாத் நாட்டில் உள்ள திஸ்பி என்ற ஊரில் பிறந்திருக்கான். அந்த எலியா ஆகாப் ராஜாவிட்ட போய், என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே மழையும் பனியும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்கிறான். இப்போ அவன் தன்னை வெளிப்படுத்தும் போது கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். இப்போ எலியாவை நம்ம பார்க்குறோம். எலியா தேவனோடு கூட அதிகமாக சஞ்சரித்து கொண்டிருந்தவன், அதிகமாக ஜெபிக்கிற ஒரு மனிதன். அவன் அவனிடத்தில் தேவ வைராக்கியம் அதிகமாக காணப்பட்டது. அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். கர்த்தர் அவனோடு பேசுகிறவர்களை அவன் தீர்க்க தரிசனமாக சொல்லி கொண்டு இருந்தான். இந்த தேவனுக்கு முன்பாக அவன் மிக பக்தி வைராக்கியத்தோடு காணப்பட்ட எலியா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து சொல்கிறான், இந்த வருடங்களில் மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது அப்படின்னு சொல்லிட்டு, கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் சகலத்தையும் படைத்த தேவன், அவர் தான் மனிதனையும் படைத்திருக்கிறார் என்ற ஒரு சவாலை அந்த இடத்துல விடுகிறதாக நாம் பார்க்க முடியும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருக்கும்போது அவங்க 430 வருஷம் அங்கே இருந்தாங்க. யோசேப்பை அறியாத ராஜா அந்த எகிப்தில் வந்தபோது இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைகளாக நடத்தினான் என்று நம்ம பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். கர்த்தர் அவருடைய முறையிடுதலை கேட்டார். கர்த்தர் அவர்களுடைய முறையிடுதலை கேட்டு மோசேயை அனுப்பி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து கூட்டிக்கொண்டு வர்றாரு. ஆனால் உடனே எகிப்தின் ராஜா அவங்களை அனுப்பவில்லை. அப்போது 10 வாதைகளை அந்த இடத்துல அனுப்பி கடைசியாக அங்கிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழிநடத்தி வந்ததை நாம் பார்க்கிறோம். வரும்போது செங்கடல் வருகிறது. செங்கடலை பிளந்து அந்த இடத்துல அவங்க தரையிலேயே வெட்டாந்தரையிலேயே நடந்து வராங்கன்னு பார்க்குறோம். மோசே அவர்களை அழைத்து வந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிறதான ஒரு தேசமாக இருந்து, அவங்க கட்டாத வீடுகளிலும் நடாத திராட்சை தோட்டங்களையும் அவங்க அங்கே அனுபவித்தார்கள் என்று பார்க்குறோம். ஆனால் அவர்களுக்கு ஒரே ஒரு கட்டளை மோசே கொடுத்துருந்தாரு, அந்நிய தேவர்களை நீங்கள் எந்த காரணம் கொண்டு சேவிக்கக்கூடாது, அந்நிய தேவர்களை
வணங்கக்கூடாது என்று பல முறை எச்சரித்திருந்தோம். அவங்களுக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தார்கள் என்று நம்ம பார்க்க முடியும். இந்த நாட்களில் நடந்து வருகிறது மாதிரி தேவன் சகலத்தையும் சிருஷ்டித்தவர் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் சிருஷ்டி கர்த்தரை விட்டு சிருஷ்டியை வணங்குறவர்களை நம்ம பார்க்க முடிகிறது. பல மணி நேரங்கள் காத்திருந்து அந்த சிருஷ்டியை பார்த்து வருகிறாங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய பிள்ளைகள் என்று சொல்லுகிறது நாம் எப்படி இருக்கிறோம்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு அநேகர் வருகிறதில்லை. ஞானஸ்நானம் எடுத்தும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அசட்டை பண்ணுகிறதாக பலரை பார்க்க முடிகிறது. உலக வேலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவர்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம சர்ச்சுக்கு வர்றதுக்கு ஏன் அப்படிப்பட்ட ஒரு தயக்கம் அவர்களுக்கு இருக்கிறது? கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுக்கறனால தானே வேலைக்கு போக முடியுது. ஒரு நாள் சுகம் இல்லாமல் படுத்தா அன்னைக்கு வேலைக்கு போக முடியுதா? கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இதுதான் அது. கர்த்தருடைய சமூகத்துக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நம்ம சரியான நேரத்தில் சர்ச்சுக்கு வர வேண்டும். குறித்த நேரத்தில் நிச்சயமாக எல்லோரும் வர வேண்டாம். ஆனால் ஆரம்பிக்கும்போது எல்லாம் நிறைய காலி தான் இருக்குது. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கீங்க. நிச்சயமாகவே கண்டிப்பாகவே 8:30 மணின்னா 8:30 மணிக்கு நீங்கள் ஆலயத்தில் வர்றதுக்கு பிரயாசப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், லேட்டாக அனுப்புகிறோமா? காலையில் சமைச்சு பிள்ளைகளுக்கு சாப்பாடு கட்டி பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஊட்டி சரியான நேரத்தில் தான் அனுப்பி வைக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் யாருமே அசதியாய் காணப்படாதபடி கர்த்தருடைய சமூகத்தில் சரியான நேரத்தில் கடந்து வர உங்களை யாவரையும் நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வரும்போது நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதிகமாக வளர்ச்சி அடைய முடியாது. உங்களுக்கு குறிக்கப்பட்ட நாட்களில் குறிக்கப்பட்ட நேரங்களில் கண்டிப்பாக நீங்கள் சர்ச்சில் வந்து ஜெபிக்க வேண்டும். விசேஷமாக ஆண்களுக்காக நான் சொல்கிறது, வாரத்தில் ஒரே நாள் 1 மணி நேரம் தான் நீங்கள் சர்ச்சுக்கு ஒரு கூடுகைக்கு வாரீங்க. ஏன் வர முடியலை? ஏன் வர முடியலை? உங்களுக்கு 1 மணி நேரம் வர முடியாதா? நிச்சயமாகவே வரலாம். எந்த வேலை நீங்கள் பார்த்தாலும், ஒரு வேளை டியூட்டியில் இருக்கிறவங்க நீங்கள் வர முடியாது. மற்ற மாதிரி வந்து வேலைக்கு போகிறவங்களும் 8 மணிக்கு தான் வச்சுருக்காங்க சர்ச்சில். 8 to 9 தான் ப்ரேயரு. கண்டிப்பாக நீங்கள் வரலாம். அருமையான சகோதரிகளை பார்த்து சொல்கிறேன், உங்கள் வீட்டில் ஒரு ஹஸ்பண்டையும் வீட்டில் உட்கார வைக்காதுங்க. 8 மணி ஆகிடுச்சுன்னா வீட்டிலேருந்து விரட்டி விடுங்க. போய் சர்ச்சில் போய் 1 மணி நேரம் உட்காந்து ஜெபிச்சுட்டு வாங்கன்னு உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக சொல்லலை. உங்களை வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வளர வேண்டும் என்ற ஒரு தன்மையோடு உங்களோடு நான் பேசுகிறேன். நிச்சயமாகவே அந்த வாரத்திலேருந்து நாளையிலேருந்து நீங்கள் நிறைய பேர் வருவீங்கன்னு நான் நம்புகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்போ நம்ம எலியாவை பற்றி பார்ப்போம். எலியா வந்து சொல்கிறான், என்னுடைய வாக்கின்படியே அன்றி மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது. மழையும் இல்லை பனியும் இல்லைன்னா தேசம் எப்படி இருக்கும்? ரொம்ப வறட்சியாக இருக்கும். பிள்ளைங்க பெண்ணு நோட்டெல்லாம் கீழே வச்சுட்டு பைபிளை எடுத்து மாட்டும் பாருங்கள், யாரும் எழுதிட்டு இருக்காதுங்க. கேட்குறதுக்கு பிள்ளைங்க பதில் சொல்லுங்கள். சரியா? சண்டே ஸ்கூலில் உள்ள பாடம் தான் எடுக்க போகிறேன். ஆனால் பிள்ளைங்க பதில் சொல்லுங்கள், பெரியவங்க சொல்ல வேண்டாம். அப்போது அந்த எலியா சொல்கிறான், மழை பெய்யாது பனி பெய்யாதுன்னு. ஆனால் கர்த்தர் என்ன செய்யார்? யாக்கோபு 5:17 படிங்க. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன். அவன் நம்ம போல பாடுள்ள மனுஷன்தான். அவன் சொல்கிறான், நான் சொன்னால் அன்றி மழை என்ன செய்யாது? பெய்யாது. யார்கிட்ட சொல்கிறான்? ராஜாட்ட போய் சொல்கிறான், நான் சொல்லாமல் மழையும் பெய்யாது பனியும் பெய்யாதுன்னு. ஆனால் இப்போ எவ்வளோ நாள் ஆயிடுச்சு? 3.5 வருஷம் ஆயிடுச்சு. எவ்வளோ நாள் ஆயிடுச்சு? 3.5 வருஷம் மழையும் பெய்யலை பனியும் பெய்யலை. ஆனால் கர்த்தர் அவன் என்ன செய்கிறான்னா, மெய்யான தேவன் இயேசு என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு சொல்கிறான். நான் சொல்லாமல் பெய்யவே பெய்யாது, மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது அப்படின்னு சொல்லிட்டு
அவன் அந்த ராஜாவோட சொல்லும்போது கர்த்தரும் அந்த வார்த்தையை அங்கீகரித்து அவன் சொன்னபடியே மழையும் பெய்ய பண்ணலை, பனியையும் பெய்ய பண்ணலை. ஏன்னா கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற நான் அப்படின்னு எலியா சொல்கிறேன். எலியா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் அவன் செய்வானே ஒழிய அவனுடைய சுயத்தின்படி அவன் எதையுமே சொல்லவும் மாட்டான், செய்யவும் மாட்டான். ஆனால் அப்படிப்பட்ட எலியா கர்த்தர் சொல்கிறாரு, அந்த 17 அதிகாரம் 2வது 3வது வசனம் படிங்க. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரே இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்து கொண்டிரு. கர்த்தர் சொல்கிறாரு, நீ இந்த இடத்தை விட்டு போயிரு, நீ போய் கேரித் ஆற்றண்டையிலே ஒளித்து கொண்டிரு அப்படின்னு சொல்கிறார். உடனே அவன் என்ன செய்கிறான், அங்கேருந்து கடந்து கேரித் ஆற்றண்டைக்கு போய் மறைந்து ஒளிந்து அங்கே இருக்கிறான். ஆனால் அந்த இடத்துல 6வது வசனம் படிங்க. காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். அந்த காகம் அவனுக்கு சாப்பாடு கொண்டு கொடுக்குறது எப்போ கொடுக்குது? பிள்ளைங்க சொல்லுங்க, எப்போ கொடுக்குது? கரெக்டாக பைபிளில் உள்ள வசனத்தின்படி சொல்லு. எப்போ கொடுக்குது? விடியற் காலத்தில் அப்பமும் கொடுக்குது, இறைச்சியும் கொடுக்குது. அப்புறம் சாயங்காலத்துலேயும் அப்பமும் இறைச்சியும் கொண்டு கொடுக்கு. செய்யுமா காக்கா அப்படி? உங்கள் கையில் ஒரு பண்டம் வச்சுருக்கீங்க, ஏதோ சாப்பிடக்கூடிய பலகாரம் கையில் வச்சுட்டு அப்படியே வச்சுருந்தீங்கன்னா காக்கா என்ன செய்யும்? பிடுங்கிட்டு தான் போவோம். இப்போ காகம் கொண்டு வந்து அப்பமும் கொடுக்கு, இறைச்சியும் கொடுக்குது, விடியற் காலையில் கொண்டு வந்து கொடுக்குது. எலியா என்ன செய்கிறான்? அதை சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு அந்த ஆற்றில் உள்ள தண்ணியை குடிக்கிறான். நாட்கள் ஓடுகிறது, காலங்கள் கடந்து செல்லுது, மழையும் பெய்யல, பனியும் பெய்யல. ஆற்றில் உள்ள தண்ணி என்ன செய்துச்சு? வற்றி போயிடுச்சு. இப்போ ஆற்றில் தண்ணி இல்லை. அப்போ உடனே திரும்பவுமா கர்த்தர் அவன்கிட்ட பேசுகிறாரு. 8, 9 வசனம் படிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அவர் சொல்கிறாரு, நீ எழுந்து சாரிபாத்துக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. கர்த்தர் எலியாட்ட நீ சாரிபாத்துக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. அவன் உடனே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு போகிறான். அங்கே போய் உன்னை போஷிப்பதற்காக யாருக்கு கட்டளை இட்டிருக்கிறேன்? ஒரு விதவைக்கு கட்டளை இட்டிருக்கேன்னா, விதவை வீட்டில் என்ன தான் இருக்கும்? நிறைய ஆகாரம் வச்சுருப்பாங்களா? பஞ்ச காலம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ விதவை வீட்டுக்கு போ, அங்கே உன்னை நான் பராமரிப்பதற்கு விதவைக்கு கட்டளை இட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இவன் கீழ்ப்படிந்து போகிறான். கர்த்தர் இடத்துல அவன் கேள்வி கேட்கல, ஆண்டவரே அவள் விதவையாக இருக்காளே, அவள் வீட்டில் இப்போ நீர் என்னை அனுப்புறீரே, நான் அங்கே போய் என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு அவன் கேள்வி கேட்கல. உடனேயே அவன் புறப்பட்டு சாரிபாத்துக்கு போகிறான். சாரிபாத்துக்கு போனால் கர்த்தர் சொன்னபடி அங்கே ஒரு விதவை என்ன செய்துட்ருக்கா? விறகு பொறுக்கிட்டு இருக்கா. அப்போது அவன் அந்த அம்மாவை கூப்பிட்டு, எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு கேட்குறான். கேட்டோன்னா அந்த அம்மாவும் மாறி எதுவும் பேசலை. அவங்க தண்ணி எடுக்கிறதுக்கு போகிறாங்க வீட்டுக்கு. அப்போ என்ன சொல்கிறாரு? கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அவன் சொல்கிறான், எனக்கு ஒரு சின்ன அடையை செய்து எனக்கு முதல்ல நீ கொண்டு வா அப்படின்னு சொல்கிறான். உடனே தான் அந்த விதவை சொல்கிறா, என்னிடத்துல கொஞ்சோண்டு மாவு தான் இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது, நான் கொஞ்சம் விறகு பொறுக்கிறேன், நான் அதை சமைச்சு நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு என்ன போகிறோம்? செத்து போகிறோம். வேறு ஒன்றுமே இல்லை. எவ்வளோ நாள் பட்டினியாக இருக்க முடியும்? இருக்க முடியுமா? இருக்க முடியாது. நான் அதை சாப்பிட்டு சாக போகிறோம் அப்படின்னு சொல்லும்பா 13வது வசனம் படிக்கலாம். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். சொல்கிறாரு, ஒரு சின்ன அடையை செய்து முதல்ல எனக்கு கொண்டு வா, எனக்கு கொடுத்துட்டு அதற்கு பிறகு நீ உனக்கும்
உன் மகனுக்கும் செய்யலாம். 14வது வசனம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவன் சொல்கிறான், இந்த பஞ்சகாலம் தீரும் வரைக்கும் உனக்கு மாவு என்ன செய்யாது, குறைஞ்சி போகாது, எண்ணெயும் குறைந்து போகாது. இந்த பஞ்சகாலம் முடியும் வரையும் நீ சாப்பிடலாம், உன் பிள்ளைக்கும் கொடுக்கலாம், உன் குடும்பமும் நீங்கள் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இதில் நம்ம என்ன செய்யணும், கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கும்போது எலியா சொல்கிறான், எனக்கு முதல்ல கொண்டு வா அப்படின்னு. அவள் அதுக்கு மாறுத்தனமாக ஒன்றும் இல்லை, இவ்வளவு தான் இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் முதல்ல எனக்கு கொண்டு வான்னு சொல்லும்போது அவள் அந்த வார்த்தையை அப்படியே கீழ்ப்படிந்து எலியாவுக்கு ஒரு அடையை செய்து கொண்டு வந்து கொடுக்குறா. அதனால அவள் என்ன செய்கிறா, அநேக நாட்கள் அந்த பஞ்சம் தீரும் வரைக்கும் அவங்க சாப்பிட்டாங்க என்று பார்க்கணும். 15வது வசனம். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். அவளும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டாங்க. இருந்தது எவ்வளவுதான், கொஞ்சோண்டு, ஒரு தடவை சாப்பிடுங்க. அது கூட அது அவங்க 2 பேருக்கும் பத்துமான்னு தெரியல. கொஞ்சோண்டு மாவு இருக்குது, கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது. அவள் சொல்லும்போது நான் கொஞ்சம் வரவு பொறுக்கிறேன், இதை சமைச்சு சாப்பிட்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது எண்ணெயும் குறையல, மாவும் குறையல. அவங்க அந்த பஞ்சம் தீரும் வரைக்கும் அங்கே அவங்க சாப்பிட்டாங்கன்னு பார்க்குறான். அப்போ இதில் நம்ம கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று நீதிமொழி 28:25 பார்க்கலாம். அவங்க திருப்தியாக சாப்பிட்டாங்க அந்த காலம் முழுவதுக்கும். கர்த்தருக்கு நம்ம கொடுக்கும்போது கர்த்தர் என்ன செய்வார், நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். கொடுத்து பாருங்கள், கொடுக்கும்போது தான் தெரியும். ஆரம்ப நாட்கள் நாங்கள் கிறிஸ்துவுக்குள் வந்த டைமில் இந்த சத்தியத்தை நாங்கள் கேட்கும்போது முதலாவது கர்த்தருக்கு கொடுக்க ஆரம்பித்தோம். அது வரைக்கும் சும்மா நம்ம ஒரு காணிக்கை போடுறதோடு சரி. ஆனால் கர்த்தருக்கு கொடுக்க ஆரம்பித்த போது கர்த்தர் எவ்வளவாய் ஆசீர்வதித்தார் என்பதை அந்த நாட்களில் அறிந்து கொண்டு அந்த நாளில் இருந்து கர்த்தருக்கு அதிகமாய் கொடுக்க ஆரம்பித்தோம். இப்போ நிறைய பேரை பார்க்குறோம், இந்த ஆசீர்வாத குறைவுக்கு காரணம் என்ன, ஏன் பசியாக இருக்காங்க, பட்டினியாக இருக்காங்க பார்க்கும்போது கர்த்தருக்கு கொடுக்கறதில் குறைவுபட்டிருக்கிறதே பார்க்கலாம். ஆனால் கஷ்டப்படுறவங்க, ரொம்ப வறுமையாக இருக்கிறவங்க, பசியாக இருக்கிறவங்க அநேகர் அந்த 2 காசு போட்ட விதவையை போல அநேகர் கொடுக்கறதையும் பார்க்க முடிகிறது. கர்த்தர் நிச்சயமாக அவர்களை ஆசீர்வாதத்துக்குள்ளாக நடத்துவார். அவர் சொல்வார், நீங்கள் என்னை சோதித்து பாருங்கள், நீங்கள் கொடுத்து பாருங்கள், கொடுக்கும்போது நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெறுவீர்களோ இல்லையோ என்று என்னை சோதித்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான். அவங்க திருப்தியாக சாப்பிட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தின அந்த நாட்களை நம்ம பார்க்க முடியும். இன்னொரு அதே இதில் பின்னால் நம்ம பார்க்கும்போது அந்த 17ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அந்த விதவையின் மகன் திடீரென்று வியாதிப்பட்டு சுவாசம் போக மட்டும் இறந்து போயினான்னு பார்க்குறான். அந்த மகன், அவளுக்கு ஒரே மகன் தான், அவள் ஒரு விதவை, அந்த மகனை இறந்து போகிறான். இறந்து போனோடனே அவள் எப்படி அழுதுறா, 17வது வசனத்தில் படிங்க. இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போக மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன, என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றார். ஓகே, அந்த அவள் சொல்கிறான், தேவனுடைய மனுஷனே, பிள்ளை செத்து போயிடுச்சு. எலியாவை பார்த்து சொல்கிறா, தேவனுடைய மனுஷனே, என் அக்கிரமம் நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் அப்படின்னு கேட்குறான். இந்த எலியாவுக்கு அந்த விதவை அவள் வீட்டுக்கு மேலே ஒரு ரூமை கொடுத்துருந்ததை நம்ம பார்க்க முடியும். அங்கே தான் எலியா தங்கியிருக்கான். கர்த்தர் அங்கேருந்தே சொன்னார், நீ சாரிபாத்துக்கு போ, ஒரு விதவைக்கு கட்டளை இடுங்க, அங்கே உன்னை பராமரிப்பாங்கன்னு சொல்லி அனுப்பினார். இவன் இங்கே வந்தான். அந்த சாரிபாத்து விதவை வீட்டுக்கு மேலே ஒரு ரூம் அவனுக்கு கொடுத்து அங்கே தங்க வச்சதை நம்ம பார்க்குறோம்.
ஆனால் இப்போ வந்து அந்த குழந்தை இறந்து போனோன்னே அவள் அந்த எலியாவை பார்த்து சொல்கிறா, தேவனுடைய மனுஷனே, என்னுடைய அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் அப்படின்னு கேட்குறான். எப்படி இருக்கான்? ஒரு தங்கக்கு நல்ல ஒரு ஊழியக்காரரை மேலே வச்சுருக்கோம். திடீர்னு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததும் அவளுக்கு வேறு பிள்ளைகளும் இல்லை, கணவனும் இல்லை. ஆனால் அவளால் வந்து அதை தாங்கி கொள்ள முடியாதபடி எலியாவிட்ட இப்படி கேட்கும்போது எலியா என்ன அந்த குமாரனை எடுத்து செத்துப்போன பிள்ளைய கொண்டு அவனுக்கு ரூமில் மேலே கொண்டு போய் அவன் கட்டிலில் படுக்க வச்சு அவன் சொல்கிறான், 20வது வசனம், என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கி இருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அடுத்த வசனம், அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அவன் என்ன செய்கிறான்னா, குழந்தைய அந்த பையனை தூக்கிட்டு அவனுக்கு ரூமில் போய் அவனுடைய கட்டிலே படுக்க வச்சுட்டு இந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற படுத்து இந்த பிள்ளையின் ஆத்துமா இவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டாரா? கேட்டார். அந்த பிள்ளைக்கு உயிர் திரும்பவுமாக வந்தது. 24வது வசனம் படிங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன் என்றாள். அந்த பிள்ளைய உயிரோட அவன் அம்மாட்ட கொண்டு கொடுத்தோன்னு அவ சொல்கிறா, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றா. அவள் இப்போ அதை உறுதிப்படுத்துகிறா, நீ தேவனுடைய மனுஷன்தான், நீ தேவனிடத்திலிருந்து வந்தவர் தான், நீர் வந்து சொல்கிற வார்த்தை உண்மை என்று இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆகவே இந்த இடத்துல 17ஆம் அதிகாரம் முழுவதும் நம்ம பார்க்கும்போது கர்த்தர் காகத்தை கொண்டு அவனை போஷிக்கிறாரு, விதவையை கொண்டு அவனை போஷிக்கிறாரு. கர்த்தர் அந்த பிள்ளையை, செத்துப்போன பிள்ளையை உயிரோடு எழுப்பி அந்த விதவையிட்ட கொடுக்குறது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதங்களை செய்த எலியா, கர்த்தருக்காக மிகவும் பக்தி வைராக்கியமாக இருந்த எலியா, 18ஆம் அதிகாரத்தில் நம்ம வரும்போது அவன் என்ன செய்கிறான்னா, 18ஆம் அதிகாரம் எலியா ஆகாபை சந்திக்கிறதற்காக போகிறான். அவன் வந்து இப்போ 3.5 வருஷம் ஆகுது. தேசத்தில் மழை பெய்யலை, பனியும் பெய்யலை. இப்போ அவன் திரும்ப ஆகாபை சந்திக்கும்படியாக போகிறான். அவன் போய் ஆகாபை சந்திக்க போகும்போது முதல்ல ஒபதியாவை தான் பார்க்குறான். ஒபதியாட்ட சொல்கிறான், நீ போய் ராஜாட்ட சொல்லு, நான் ராஜாவை பார்க்க போகிறேன் அப்படின்னு. உடனே உபதியா என்ன சொல்கிறான்னா, தீர்க்கதரிசியை பார்த்து, நான் போய் ராஜாட்ட போய் சொல்லுவேன் நீர் வந்திருக்கிறீர்னு. உம்மை தேடாத இடமே இல்லை, எல்லா இடங்களிலும் எலியாவை தேடினாங்க, ஆனால் எலியாவை கண்டுபிடிக்க முடியலை. கர்த்தர் தான் நீ அங்கே போ அப்படின்னு அவனை விலக்கி விட்டதுனால ஆகா பல இடங்களிலும் தன்னுடைய தீர்க்கதரிசிகளை வைத்து தேடினான், ஆனால் யாருமே எலியாவை கண்டுபிடிக்கலை. இப்போ நான் போய் ராஜாட்ட எலியா வந்திருக்கான்னு சொல்லுவேன், கர்த்தர் உன்னை எங்கேயோ தூக்கிட்டு போயிடுவார், அப்போ ராஜா என்ன செய்துடுவார், என்ன கொண்டு போடுவார் அப்படின்னு சொல்லும்போது எலியா சொல்கிறான், இல்லை நான் இப்போ ராஜாவை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எலியா வந்து ராஜாவை பார்க்குறான். ராஜாவை பார்க்கும்போது அவன் சொல்கிறான், கர்த்தர் மழையை கட்டளையிட போகிறாரு. இவ்வளோ நாள் மழை இல்லைல்ல, இப்போ கர்த்தர் மழையை கட்டளையிட போகிறார், யார் உண்மையான தேவன் என்பதை நாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாவையும் அந்த பாகாலின் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் கர்மேல் பர்வதத்தில் வர சொல்கிறான். எல்லோரும் கர்மேல் பர்வதத்தில் வாங்க. அவன் எலியா சொன்னோன்ன ராஜாவும் அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேரும் கர்மேல் பர்வதத்தில் வந்தாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, 2 காளையை கொண்டு வாருங்க, 2 காளையை கொண்டு வாருங்க. அந்த காளைகளை முதலாவது நீங்கள் பலியிடணும், 2வது நான் பலியிடுகிறேன். அக்கினியால் பதில் தரும் தெய்வம்தான் உண்மையான தேவன் அப்படின்னு சொன்னபோது, யார் உண்மையான தேவன் என்று இதனால் நம்ம பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவோட பேசுகிறான்.
அதே மாதிரி ராஜா வந்து கர்மேல் பர்வதத்தில் வந்து 2 காளையை கொண்டு வராங்க. அவன் சொல்கிறான், நீங்கள் 450 பேர் இருக்கீங்க, அதனால் முதல்ல நீங்களே அந்த காளையை பலியிடுங்க, அந்த பலிபீடத்தின் மேலே விறகு அடுக்குங்க, அந்த காளையை துண்டு துண்டாக சந்து சந்தாக வெட்டி அதுக்கு மேலே வச்சு தீ வைக்கக்கூடாது. அக்கினி எங்கே இருந்தால் வரணும்? வானத்திலிருந்து தான் அக்கினி இறங்கி அந்த காளையை பட்சித்து போடணும், பலியை பட்சித்து போடணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஓகே சொல்லி முதலாவது பாகாலின் தீர்க்கதரிசிகள் பலியிடுகிறாங்க. அவங்க ரொம்ப நேரமாக கூப்பிட்றாங்க, காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் கூப்பிடுறாங்க. ஆனால் பாகால் வந்து என்ன செய்யலை, எந்த உத்தரவும் கொடுக்கல, எந்த பதிலும் வரல. அவங்க சத்தமாக கூப்பிடுறாங்க, தங்க உடலை கீறிக்கொள்கிறாங்க, ரத்தம் வழிகிற அளவுக்கு தங்களை காயப்படுத்தி கொள்கிறாங்க. ஆனாலும் எந்த பதிலும் வரல. எலியா அவங்கள கொஞ்சம் கிண்டல் பண்ணுற மாதிரியே இருக்குது. சத்தமாக கூப்பிடுங்க, அவங்க தெய்வம் வந்து தூங்கிட்டு இருக்கலாம், அங்கே போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஆனால் அவர்கள் மிகவும் வைராக்கியமாக கூப்பிட்டு பார்க்குறாங்க, சத்தமிட்டு கூப்பிடுறாங்க, தங்களை வருத்தி கூப்பிடுறாங்க. எந்த பதிலும் வரல. அந்தி பலி செலுத்துகிற நேரம் ஆகுது. உடனே எலியா சொல்கிறான், சரி நீங்கள் நிப்பாட்டுங்க, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலிபீடத்தை அவன் செப்பனிடுகிறான். செப்பனிட்டு அதன் மேலே விறகுகளை அடுக்கிறான். அடுத்த காளையை சந்து சந்தாக வெட்டி அந்த விறகுக்கு மேலே அடுக்கி வச்சுட்டு அந்த பலிபீடத்தை சுற்றிலும் வாய்க்காலை வெட்ட சொல்கிறான். அதை சுற்றி 4 பக்கமும் வாய்க்காலை வெட்ட சொல்லி 4 குடம் தண்ணியை வந்து அந்த பலியின் மேலே விட சொல்கிறான். திரும்பவுமாக 4 குடம் தண்ணீர், 3வது முறையாகவும் 4 குடம் தண்ணீர் அந்த பலிக்கு மேலே விடுறாங்க. மொத்தம் 12 குடம் தண்ணீர் அதுக்கு மேலே விட்டு அந்த சுற்றிலும் உள்ள வாய்க்கால் எல்லாம் தண்ணியாக இருக்குது. அந்த தண்ணிக்கு மேலே ஒரு நெருப்பை வச்சா கூட எரியுமா? நம்மளாக வச்சா கூட அது என்ன செய்யாது, எரியாது. ஏன்னா அதில் அவ்வளோ தண்ணி இருக்குது. ஆனால் எலியா ஒரு ஜெபத்தை பண்ணுறேன். அந்த வசனத்தை அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணோம். கர்த்தாவே, நீர் என் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். ஓகே, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சொல்கிறேன், இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் இந்த ஜனங்கள் உம்மை அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்ற 36-37வது வசனம், என்னை கேட்டருளும் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு அவன் சொன்ன உடனே என்ன செய்து, வானத்திலிருந்து அக்கினி இறங்கி எதெல்லாம் பட்சிச்சு, சர்வாங்க தகன பலியை பட்சிச்சது. கற்கள், தண்ணி, மண் எல்லாத்தையும் வந்து நக்கி போட்டது. அப்போ அந்த ஒரே ஜெபத்தில் ஒரே இதில் வந்து அவங்க காலையிலேருந்து மதியம் வரைக்கும் அந்தி பலி செலுத்தும் வரைக்கும் கத்துனாங்க, பதில் வரல. ஆனால் எலியா கர்த்தரை நோக்கி ஜெபித்த உடனே அந்த நிமிடத்திலே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி எல்லாத்தையும் பற்றி போட்டது, எல்லாத்தையும் பட்சித்து அந்த தண்ணி எல்லாத்தையும் நக்கி போட்டது. அங்கே இருந்த ஜனங்கள் சொல்கிறாங்க, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று முகங்குப்புற விழுந்து வணங்கினார்கள். ஆமென். கர்த்தருடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்பட்டது. கர்த்தர் ஜீவிக்கிற தேவன், அவர்தான் உண்மையான தேவன் என்பதை வந்து அந்த ஜனங்கள் அந்த இடத்துல அறிக்கை இடுகிறாங்க. முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொள்ளுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த எலியா இப்போ என்ன பண்ணுறான்? நம்ம பகுதிக்கு வருவோம். 19ஆம் அதிகாரம் வருகிறோம். முதல் வசனத்தை படிக்கலாம். எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். இதுக்கு முன்னால் அதாவது கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்கள் பணிந்து கொள்கிறாங்க. எலியா என்ன செய்கிறான்னா, அந்த 450 தீர்க்கதரிசிகளையும்
கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான், வெட்டி கொண்டு போட்டான். அந்த 450 பேரையும் வெட்டி போட்டான். ஏன்னா அவங்க கள்ள தீர்க்கதரிசிகள், அவங்க உண்மையான தெய்வம் இல்லை. இவ்வளோ தடவை 450 பேர் கூப்பிட்டோம், அந்த தெய்வம் பதில் தரலையே அப்படின்னு சொல்லிட்டு எலியா வைராக்கியப்பட்டு அத்தனை பேரையும் கொன்று போட்டான். ஜனங்கள் கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று பணிந்து கொள்ளுகிறாங்க. இப்படிப்பட்ட எலியா என்ன பண்ணுறான்னா 19:1 இந்த ஆகாப் ராஜா நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தன் மனைவி ஏசபேலிட்ட சொன்னார். 2வது வசனம் படிங்க. அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொன்னாள். ஏசபேலுடைய வார்த்தையை எலியா கேட்குறான். அவன் சொல்கிறா, நாளைக்கு இந்த நேரத்தில் நீ இத்தனை பேரை கொண்டு போட்ட இல்லை, நாளைக்கு இந்த நேரத்தில் உன்னை என்ன செய்திருவேன், கொண்டு போட்டுருவேன், நீ இருக்க மாட்டேன்னு சொன்ன இந்த வார்த்தையை கேட்ட எலியா மனம் சோர்ந்து போனான். எலியா ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய மனிதன் தான், இவ்வளவு அற்புதங்களை செய்தவன் தான், அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தவன் தான், அவன் தேவனுக்காக வைராக்கியமான வாழ்க்கை வாழ்ந்தவன் தான். ஆனால் அந்த ஏசபேலின் வாழ்த்தை அவனை சோர்வுக்கு கொண்டு போயிடுச்சு. அவன் மன சோர்வு அடைஞ்சிட்டான். ஏசபேல் என்னை கொண்டு போடுறாளாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்கே போகிறான், ஒரு நாள் பிரயாண தூரத்தில் இருங்க வனாந்தரத்தில் போய் அங்கே போய் ஒரு சூர செடியின் கீழ் என்ன செய்தான், படுத்துக்கிட்டு சொல்கிறான், கர்த்தாவே நான் சாக வேண்டும், நான் என்ன செய்யக்கூடாது, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலோ நல்லவன் அல்ல. அவன் சொல்கிறான், நான் இனி இருந்து பிரயோஜனமே இல்லை, இந்த ஏசபேல் என்னை கொண்டு போட பார்க்குறா, அவள்னால நான் சாகக்கூடாது, நீர் என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு மன சோர்வடைந்தவனாக சூறை செடியின் கீழ் படுத்து ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு நல்லா தூங்கிட்டான். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்ப்போம், பல சோதனைகள் வருது, பிள்ளைகள் நிமித்தமாக வருது, கணவன் நிமித்தமாக வருது, குடும்பத்தில் பண பிரச்சனைகள் நிமித்தமாக வருது. இந்த நாட்களில் நம்ம மன சோர்வு அடைகிறோம். அநேகர் சொல்ல கேட்டிருக்கேன், எவ்வளோ நல்லா இருந்தேன் எங்கள் அம்மா வீட்டில், இந்த கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்தேன், வாழ்க்கை முழுவதும் மாறி போயிடுச்சு, எங்கேயோ ஓடி போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எலியா இவ்வளோ ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்து அவனுக்கே ஒரு மன சோர்வு அவன் சொல்கிறான், இனி நான் இருக்க வேண்டியதில்லை, நான் என்ன செய்கிறேன், என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு படுத்து தூங்கிட்டான். படுத்து தூங்கின எலியாவுக்கு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். அவன் தலை மாட்டில் அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக்கொண்டான். அப்போ அவன் ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்புறான். அப்போ நல்லா தூங்கிட்டான். நல்லா தூங்கிட்டு இருக்கவனை தூதன் தட்டி எழுப்பி சொல்கிறாரு, நீ எழும்பி சாப்பிடு. அவன் எழும்பி பார்க்குறான், அவனுக்கு தலைமாட்டில் என்ன இருக்கு, தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணியும் இருக்குது. அதை அவன் எடுத்து என்ன செய்கிறான், சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு திரும்பவும் என்ன செய்கிறான், திரும்பவும் படுத்து தூங்குறான். படுத்துட்டான், திரும்பவும் தூங்குறான். 2ஆம் தடவும் தூதன் அவனை தட்டி எழுப்புறான். தட்டி எழுப்பி சொல்கிறான், எழுப்பி சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவன் திரும்பவுமாக எழுப்பி சாப்பிட்றான். நீ தூதன் அவனோட பேசுகிறான், நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் அப்படின்னு சொன்னான். அவன் எழும்புறான். அவன் சாப்பிட்டாட்டு நல்லா பலன் அடைந்து ஓரே மட்டும் 40 நாள் நடந்தான். இரவும் பகலுமாக 40 நாள் பிரயாணப்பட்டு போகிறான். அங்கே போய் என்ன செய்கிறான், அங்கே போய் ஒரு கெபிக்குள்ளால் தங்கி இருக்கான். இங்கேருந்து தட்டி எழுப்பி சூரச்சொல்லி, இங்கே உனக்கு என்ன வேலை, நீ எழும்பி போ அப்படின்னு சொன்னால்
அவன் 40 நாள் நடந்து போகிறான், இரவும் பகலும் நடந்தான்னு பார்க்குறான். அங்கே போய் ஒரு குகைக்குள்ளால் போய் உட்கார்ந்து இருக்கிறான். கர்த்தர் விட்டார் அவனை? இல்லை. கர்த்தர் திரும்பவுமாக அவனை எழுப்புறாரு. என்ன எழுப்பார்? அவன் அதாவது ஓரேப்புனா சீனாய் மலையில் போய் அங்கே இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் அவனோடு பேசுகிறார். 11வது வசனம் படிக்கலாம். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. படிங்க. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. போதும். இதில் பார்க்குறோம், கர்த்தர் அவன்கிட்ட சொல்கிறாரு, அந்த குகைக்குள்ளாலண்டு நீ வெளியே வா, வெளியே வான்னு கூப்பிட்றாரு. பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கல்ல. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலையும் கர்த்தர் இருக்கல்ல. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. ஒரு அமைதி நிலவுகிறது. அதில் ஒரு சத்தத்தை அவன் கேட்குறான். இதை நம்ம எதுக்கு ஒப்பிட்டு நான் சொல்கிறேன் என்றால், நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஆராதிக்கும்போது என்ன செய்கிறோம்? அதிகமாக பாட்டு பாடுறோம், தேவனை துதித்து ஸ்தோத்திரித்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம், கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளாய் நாம் காணப்படுகிறோம். அதன் பின்பு பலவிதமான பாஷைகளை, கர்த்தர் தருகிற பாஷைகளை நாம் பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். அதன் பின்பு ஒரு அமைதியான நேரம். நம்முடைய பாஸ்டர் இருக்கும்போது அப்படி நடத்திட்டு இருந்தாங்க. அந்த அமைதியான நேரம், ஒரு நிமிடம் எல்லாரும் எந்த சிந்தையும் பண்ணக்கூடாது, எந்த நினைவும் உங்களுக்கு வரக்கூடாது. அமைதியான நேரம். அப்படி இருக்கும்போது கர்த்தர் பேசுகிறார். அந்த தீர்க்க தரிசனத்தை அவங்க சொல்கிறது உண்டு. இது நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டிய கட்டாயமாக நாம் இதை கடைபிடித்து ஆக வேண்டும். நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தரோடு பேசுகிறோம். கர்த்தரோடு பேசின பின்பு அவர் சத்தத்துக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் சத்தத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? செவி கொடுத்து கர்த்தர் பேசுகிறத நாம் கேட்க வேண்டும். கர்த்தர் எப்போ தான் பேசுவார்? அமைதியான நேரம். அமைதியான நேரம். நாம் கர்த்தரோடு பேசுகிறோம். கர்த்தர் பேசுகிறதுக்கு நாம் என்ன செய்யணும்? நல்ல நம்ம செவியை சாய்த்து, ஆண்டவரே நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். கர்த்தருக்கு நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக நம்மோடு பேசுவார். கர்த்தர் பேசும்போது அந்த சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சோன்னா நிச்சயமாகவே அது நமக்கும் ஆசீர்வாதம், நம்முடைய குடும்பத்துக்கும் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆகவே நாம் அந்த சத்தத்தை எல்லாரும் கேட்க வேணும். எத்தனை பேர் சத்தத்தை கேட்குறீங்களோ எனக்கு தெரியல. அதுதான் விடியற் காலத்தில் காகம் கொண்டு வந்து அப்பமும் இறைச்சியும் கொடுத்து, விடியற் காலை நேரம் அமைதியான நேரம். எந்த ஃபோனும் வராது. வருதா யாருக்காவது? ஒருவேளை ஒரு எமர்ஜென்சியாக இருந்தால் ஒரு ஃபோன் வரலாம். இல்லாமல் காலை நேரத்தில் யாருமே பேச மாட்டாங்க. இப்போ தூங்குகிற நேரம், அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. நம்ம பேசினா அவங்க பதில் தர மாட்டாங்க. அதே மாதிரி சர்ச்சில் வரோம், அநேகர் செல்லை வச்சுருக்கீங்க. நீங்கள் கொண்டு வர்றதை நான் தடை பண்ணலை. அந்த சத்தம் நம்மிடத்தில் கேட்கக்கூடாது. அவங்களுக்கு தெரியணும், காலையில் இத்தனை மணிக்கு நீங்கள் நம்ம கூப்பிட்டா என்ன செய்ய மாட்டாங்க? எடுக்க மாட்டாங்க. அவங்க சர்ச்சுக்கு போகிறவங்க. அதனால் இத்தனை மணி நேரத்துக்கு பின்னால் போனால் தான், நீங்கள் கால் பண்ணால் தான் அவங்க எடுப்பாங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். நிச்சயமாகவே அந்த செல்லு அது உங்களை திசை திருப்பக்கூடாது. எல்லாருக்கும் செல்லு தேவைதான், அவசியம்தான். தேவைக்கு யூஸ் பண்ணுறங்க. முழு நேரம் செல்லை வச்சு அப்படி டைமை கழிக்கிற நிறைய பேரை பார்த்துருக்கோம். நிறைய பிள்ளைங்களையும் பார்த்துருக்கோம், பெரியவங்களும் இருக்காங்க. அதில் சினிமா பார்க்குறது, சர்ச்சுக்கு வந்தால் நல்லா ஞானஸ்நானம் எடுத்தேன்னு கம்யூனியன் எடுக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய செயல்கள்
அவருடைய பேச்சுகள் கர்த்தருக்கு பிரியமானதாக இல்லை. இப்போ நம்ம பார்க்குறோம், ஒரு அமைதியான நேரத்தில் தான் கர்த்தர் நம்மோடு பேசுகிறாரு. கர்த்தர் நம்மோடு பேசுவார். அவர் பேசுகிற தெய்வம். அந்த கர்த்தருடைய சத்தத்தை நம்ம நல்ல காதால் கேட்டு, அதை கேட்கறது மட்டுமல்ல, அதன்படி நம்ம என்ன செய்யணும்? மாறணும், நடக்கணும். அதன்படி நம்ம செய்யும்போது தான் அது நமக்கும் ஆசீர்வாதம், அது நம்முடைய குடும்பத்துக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இப்போ எலியாட்ட கர்த்தர் என்ன பேசினாருன்னு பார்க்கலாம். அவர் பேசுகிறாரு. 11-12 வசனம் படிங்க. அப்பொழுது அவர், இல்லை அது வேண்டாம், அது விட்டுட்டு அப்பொழுது 15-16 படிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய எகுவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மேகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. ஆமென். கர்த்தர் சொல்கிறாரு, எலியாவை எழுப்பி கர்த்தர் எலியாட்ட சொல்கிறாரு, நீ போ, நீ ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. அடுத்த வசனம். சம்பவிப்பதாவது, ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை எகு கொன்று போடுவான், எகுவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான்னு சொல்றாரு. 3 பேரையும் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண சொல்றாரு, யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண சொல்றாரு, எலிசாவை உன்னுடைய ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, சம்பவிப்பது என்ன? ஆசகேலின் பட்டயத்துக்கு தப்புனவங்கள யெகூ என்ன செய்திருவாங்க? கொன்று போடுவான். யெகூ தான் ஏசபேலையும் அவங்க குடும்பத்தையும் விக்கிரக தோப்புகளையும் எல்லாவற்றையும் அழித்தது யார்? யெகூ தான் எல்லாவற்றையும், அந்த ஏசபேலுடைய குடும்பத்தையும் அந்த அந்த தோப்பு விக்கிரகங்கள் அனைத்தையும் பாகாலுக்கு உண்டான எல்லாவற்றையும் யெகூ அழித்து போடுவான். மீதியாக இருக்கிறவங்கள எலிசா அழித்து போடுவான். நீ நினைக்கிற நீ மட்டும்தான் இருக்கிறேன்னு நீ சொல்கிற, நீ மட்டும் இல்லை, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேர் இருக்கிறாங்க. ஆகவே நீ சோர்ந்து போகாத, நீ பயப்படாத, நீ செய்ய வேண்டிய காரியத்தை நீ முதலாவது செய்யணும் கர்த்தர் எலியாவுக்கு சொல்லுகிறார். இந்த எலியா திரும்பவுமாக கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்தான்னு நம்ம பார்க்கலாம். கடைசியாக எலியாவை பார்க்கும்போது கர்த்தர் எலியாவை என்ன செய்தார்? எடுத்து கொண்டார். அந்த அளவுக்கு அவன் கர்த்தரோடுள்ள நெருக்கத்தில் இருந்தான், கர்த்தரோடுள்ள ஐக்கியத்தில் காணப்பட்டான். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே கீழ்ப்படிந்து செய்கிறவனாக காணப்பட்டான். ஆகவே இந்த நாட்களில் நான் உங்களோடு சொல்கிறது, சோதனைகள், மனசோர்வு எல்லாருக்குமே வரும். நான் இந்த பகுதியை படித்து இன்றைக்கி ஒரு மெசேஜ் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பல சோர்வு எனக்கு வந்துச்சு. திடீர்னு நேற்றை கூட எனக்கு நைட்டு நல்லா தான், வெள்ளிக்கிழமை நைட்டு நல்லா தான் தூங்கினேன். ஆனால் கரெக்டாக 2 மணிக்கு என் சரீரத்தில் ஒரு பலவீனம் ஆட்கொண்டு என்ன பண்ணக்குன்னு தெரியல. எஸ்ஸப்பா, மணியை பார்த்தேன், கரெக்டாக மணி 2. உன்னை நான் என் கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே நீர் தான் என்னோடு கூட இருக்கிறீர், இப்போதைக்கு என்னுடைய கூட யாரும் இல்லை, நான் கீழே ஃபோன் பண்ணி கூப்பிடலாமா அப்படின்னு நினச்சேன். ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர், நீர் என்னை பலப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைஜினை மட்டும் குடிச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணினேன். அப்படியே தூங்கிட்டேன். அந்த பெயின் என்னட்டு எடுபட்டு போயிடுச்சு. நான் நல்லா தூங்கி 4 மணிக்கு அலாரம் அடித்து அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு படுத்துட்டேன். அப்பவும் எழும்பலை. 4:15 தான் எழும்புறேன். நான் காலையில் சர்ச்சுக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வந்தேன். நான் ஒரு சோர்வோடு தான் வந்தேன். கடைசியில் ஜெபிக்க சொல்லாமான்னு கூட, எனக்காக கூட ஜெபிக்க சொல்லலான்னு நினச்சேன். ஆனாலும் அது நான் சொல்லலை. அப்போ நான் நினச்சேன், எலியா இவ்வளோ பெரியவனாக இருந்தான், அவனுக்கு ஒரு சோர்வு வந்தோன்னா அவன் ரொம்ப சோர்ந்து போயிட்டான். ஆனால் என்னை நீர் பலப்படுத்தவே வேண்டும், கண்டிப்பாக எனக்கு ஒரு பலன் வேண்டும். இந்த வாரம் நான் செய்தி கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளால் இப்படி போட்ட ஒரு சோர்வு எலியாவிலே பார்க்கணும். அவன் சோர்ந்து போய் எப்படி சோர்ந்து போயிட்டு, நான் இனி வேண்டாம், இனி இருக்க வேண்டாம், என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளணும். அப்படி இல்லை ஆண்டவரே,
இந்த வாரத்தில் நான் கர்த்தருடைய சமூகத்தில் உமக்கு சாட்சியாய் காணப்பட வேண்டும், என்னை நீர் பலப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜெபித்தேன். ஆனாலும் கின்சிலிட்ட தான் சொன்னேன் சனிக்கிழமை, எனக்கு இப்படி ஒரு பலவீனம் இருக்குது, கர்த்தருக்கு சித்தமான செய்தி கொடுக்குறேன், இல்லைன்னா நீ ஒரு மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வா என்று சொல்லிட்டு தான் போனேன். கர்த்தர் என்னை பலப்படுத்தினார். இப்படி பல சூழ்நிலையில் நம்முடைய சரீரம் பலவீனப்படுத்துது. ஆனால் நாம் என்ன செய்யக்கூடாது? தேவ சமூகத்தில் அழுது ஜெபித்து, ஆண்டவரே இந்த பலவீனத்தில் நீர் எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிப்போம். குடும்ப சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் விசுவாசத்தை விட்டு நம்மை தளர விடாதபடி, ஆண்டவரே அந்த விசுவாசத்தில் என்னை நிலைநிறுத்தும் என்று நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை பலப்படுத்துவார். சூழ்நிலைகள் எல்லாம் மாறும், கர்த்தர் நாமம் மகிமைப்படும். உங்கள் எல்லாருக்கும் நான் என்ன சொல்கிற வார்த்தை என்னண்டா, அதிகமாக கர்த்தரோடு நெருங்கி உறவாடுங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அவருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படியும் போது கர்த்தர் நிச்சயமாகவே சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். நான் அங்கே போனோம், இங்கே போனோம், வீடை விட்டு போனோம், மகன்கிட்ட போனோம், மகள்கிட்ட போனோம், அப்படிப்பட்ட நினைவே வரக்கூடாது. நம்ம திருமணம் ஆகும் வரைக்கும் தான் அம்மா வீடு, அம்மா அப்பா இருக்கும் வரைக்கும் தான் உரிமையோடு நம்ம போகிறோம். அதன் பின்பு போகிறோம், ஒரு காரணத்துக்காக போகிறோம் வரோம், அங்கே போய் இருக்கிறேன்னு யாருமே அப்படிப்பட்ட ஒரு நினைவு கொள்ளக்கூடாது. நம்ம வீடு தான் நமக்கு, நம்ம வீடு தான் நமக்கு. என்னுடைய பிள்ளைங்க ரொம்ப கம்பல் பண்ணாங்க, இருங்கம்மா, ஏம்மா இவ்வளோ அவசரப்பட்டு போகிறீங்கன்னு. நம்ம வீடு நான் தனியாக இருக்கல, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அதுதான் எனக்கு நல்லா இருக்குது, அதுதான் எனக்கு தேவனோட பேசுகிறதுக்கு, காரியங்களை செய்ய, எல்லாத்துக்கும் இதுதான் எனக்கு நல்லா இருக்குது. அது மாதிரி நீங்களும் கர்த்தருடைய சமூகத்தை அதிகமாக வாஞ்சிங்க. எந்தெந்த நேரம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ கர்த்தரோடு பேசுங்க, அதிகமாக வேதத்தை வாசியுங்க, தியானியுங்க, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் உங்களோடு தொடர்ந்து இடைபடுவாராக. ஆமென். காத்திருந்தீல் வாரும் அப்பா வேண்டுகிறே, சோர்வான ஆவியை நீக்கும், துயர ஆவியை அகற்றும், கண்ணீரின் மத்தியில் வாரும் அப்பா வேண்டுகிறே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம். முடிந்தால் முழங்கால் படிட்டு அர்ப்பணித்து கேட்ட வார்த்தைக்கு நம்ம அர்ப்பணிக்கலாம், ஒப்பு கொடுக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உமக்கு முன்பாக நாங்கள் நிற்கிறவர்களாக, உமக்கு முன்பாக
உமக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாக, உமக்கு ஆண்டவரே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கிறவர்களாக. ஆமென். எங்களை மாற்றுங்கப்பான்னு சொல்லி ஜெபிக்கலாமா? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உலகத்துக்கு அல்ல, மனிதர்களுக்கு அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. வேலைக்கு அல்ல, செல்வத்துக்கு அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உமக்கு முதலிடம் கொடுக்க ஆமென். எங்களுக்கு கிருபை தருவீராக, கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. ஆமென். ஹல்லேலூயா. அதை நீர் கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீர். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாம் தேடியும் கிடைக்காத, ஆமென், நாம் வாஞ்சித்தும் கிடைக்காதவைகளை கர்த்தர் கிருபையாய் நமக்கு கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அநேக வேளையில ஆண்டவரே ஸ்தோத்திரம் சோர்ந்தும் போகிறோம். கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக. உமக்கு முன்பாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் காணப்பட கிருபை செய்யுங்க. எதுவும் உம்முடைய அன்பை விட்டு பிரிக்காதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளுங்க. உபத்திரவமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, ஆமென், பலவீனமோ எதுவும் உம்முடைய அன்பை விட்டு பிரிக்காதபடிக்கு நீர் எங்களை காத்துக்கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒரு ஜெய வாழ்க்கை வாழ, வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. ரட்சிப்பை காத்துக்கொள்ள கடைசி பரியந்தம் உண்மையா இருக்க உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எலியாவின் தேவன் நீர் எங்கள் தேவனாய் இருக்கிறீர். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். நீர் எங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் நீர் கனப்படுத்துவீர். எங்களுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறீர். எங்களை போஷித்து நடத்துவீர், ஆச்சரியமாய் நடத்துவீர். ஆமென். உம்முடைய கருத்துல எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். சகல கனமும் துதியும் ஒரு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலும் ஆமென் உற்சாகப்படுத்துதலும் எப்பொழுதும் நம் ஒவ்வொருவரும் கூட இருந்து எலியாவை நடத்தினது போல நம் ஒவ்வொருவரையும் நடத்துவாராக. ஆமென், ஆமென். துதி கனம இமையும் மக்கே ஓ எல்லாவுமே, ஓ எல்லாவுமே. துதி கனம இமையும் மக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்ரம், 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 மிக ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனம் மகிமையும் மக்கே ஓ எல்லாவுமே, ஓ எல்லாவுமே. துதி கனம் மகிமையும் மக்கே ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. ஒரு வாழ்த்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.